வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாருக்குமே ஒரு குட்டி வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 4 சீடர்களும் ஒரு சிங்கமும் என்ற தலைப்பில் ஒரு அழகான நீதி கதை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் 4 சீடர்கள், அதாவது அறிஞர்கள். அந்த 4 பேருமே அதிக படிப்பறிவு கொண்டவர்கள். அவங்கள என்ன சொல்லலாம்னா பெரிய அறிஞர்கள்னு ஒரு மேதைன்னே சொல்லலாம். அந்த அளவில் அதிக இன்டெலிஜென்ட், படிப்பறிவு அதிகமாக இருக்குது. ஒருத்தர் அதில் படிப்பறிவு இல்லாதவன், சுயமாக யோசிக்கும் திறன் அதிகம் இருக்குது அவர்கிட்ட. ஒரு நாள் காட்டு வழியாக 4 பேருமே நடந்து போயிருக்காங்க. போகிற வழியில் ஒரு விலங்கோட எலும்பு சிதறி கிடக்கு. அதை பார்த்த உடனே 4 பேரில் முதல் அறிஞர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இந்த விலங்கோட எலும்பை ஒட்ட வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதுக்கு சதை, ரத்தம் எல்லாமே கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவது அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதுக்கு என்னோட அறிவை பயன்படுத்தி உயிர் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து 4வது நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இதுக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா அது எழுந்து நம்மளை 3 பேருமே கொன்றுன்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 அறிஞர்களுமே அவர் பார்த்து சிரிச்சிருக்காங்க, ரொம்ப சிரிச்சிருக்காங்க அவர் பார்த்து. அதிலிருந்து 4வது நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு உயிர் கொடுத்தோம்னா அது எழுந்திருச்சு நம்ம 4 பேருமே கொன்று சாப்பிடும், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 3 அறிஞர்களுமே என்ன சொல்லியிருக்காங்க, இவர் பார்த்து சிரிச்சிருக்காங்க. உனக்கு என்ன தெரிய போகுது, இப்போ எங்களோட அறிவை எப்படி பயன்படுத்துறோங்கிறத நீ வேடிக்கை பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து இந்த படிப்பறிவு இல்லாத இளைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க அதை கொன்றுங்க, ஓகே, நீங்க உயிர் கொடுத்தாலும் ஓகே, நான் மரத்து மேலே ஏறிடுறேன், அதுக்கப்புறம் உயிரை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் மரத்து மேலே ஏறியிருக்காரு. சிங்கத்துக்கு உயிர் கொடுத்துட்டாங்க. சிங்கம் உயிரோட எழுந்திரிச்ச உடனே அவ்வளோ பசியா இருக்கு. அவங்கள பின்னாடி திரும்பி பார்த்த உடனே 3 பேரையுமே கொன்றுச்சு. இதிலிருந்து இந்த கதையோட நீதி நான் என்ன சொல்ல வரேன்னா, புத்தக அறிவு மட்டும் போதாது, சுயமா யோசிக்கும் தன்மையும் திறனும் இருந்துச்சுன்னா, அறிவும் இருந்ததுன்னா எங்க போனாலும் நம்ம வின் பண்ணலாம். நீங்களும் அதே மாதிரி எங்க போனாலும் புத்தக அறிவோட போகாதீங்க. சுயமா யோசிச்சு எந்த விஷயமே செயலையும் இறங்குனீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி.